சேலம் மாவட்டத்தில் மனைவியின் காதலன் என நினைத்து தவறுதலாக தறித்தொழிலாளியை வெட்டிய கணவர் மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். பகீர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் கொலைவெறி சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? இரவில் தூங்கிக் கொண்டிருந்த தறி தொழிலாளியை சரமாரியாக வெட்டி தாக்குதல் நடத்தும் கொடூர காட்சிகள்தான் இவை. ஆள்மாற்றி தாக்குதல் நடத்தியது தெரிந்ததும் அங்கிருந்து தப்பியோடியிருக்கிறார் மர்ம நபர். கொலைவெறி செயலுக்கு காரணம் என்ன? சேலம் மாவட்டம் மேச்சேரி மலையனூர் பகுதியைச் சேர்ந்தவர் அந்த பெண். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் மூலம் சுப்பிரமணி என்பவரை காதலித்து வந்தார். இதையடுத்து காதலர்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறினர். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் தேடுதல் வேட்டையை தொடங்கிய நிலையில் காதலனுடன் சென்ற பெண்ணை பெற்றோரும் வலைவீசி தேடி வந்தனர். தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு பெற்றோரே பெண்ணை மீட்டு வந்தனர். பின்னர் மேச்சேரியைச் சேர்ந்த சிவா என்பவருக்கு கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தனர். அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி குழந்தையுடன் பெண் மாயமானார். இது குறித்து கணவர் சிவா அளித்த புகாரின் பேரில் மேச்சேரி போலீசார் மாயமான பெண்ணை தேடி வந்தனர். இந்நிலையில் இன்ஸ்டாகிராம் காதலன் சுப்பிரமணியை 2வதாக அப்பெண் திருமணம் செய்து கொண்டது தெரிய வந்தது. கடந்த 10ஆம் தேதி சுப்பிரமணியையும் அந்த பெண்ணையும் குழந்தையோடு மேச்சேரி காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது சுப்பிரமணியோட தான் நான் வாழுவேன் என அப்பெண் கூறியுள்ளார். இதை கேட்டு கடும் ஆத்திரமடைந்திருக்கிறார் கணவர் சிவா. மனைவியையும் இன்ஸ்டா காதலன் சுப்பிரமணியையும் பழிவாங்க வேண்டும் என துடித்த சிவா அதற்காக தனது கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு திட்டம் போட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து திங்கட்கிழமை அதிகாலை பயங்கர ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு மாட்டையாம்பட்டியில் உள்ள சுப்பிரமணியின் வீட்டிற்கு சிவா தனது கூட்டாளிகளுடன் 2 சக்கர வாகனத்தில் சென்றார். அப்பொழுது வீட்டு வாசலில் யாரோ படுத்திருந்ததை பார்த்து சிவா அது சுப்பிரமணிதான் என நினைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அதற்குள் அங்கிருந்த சிலர் ஓடி வந்து சத்தம் போட்டதும் ஆள் மாற்றி வெட்டியதை உணர்ந்து தப்பி ஓடிவிட்டார். சுப்பிரமணியின் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த தறி தொழிலாளி இருசா கவுண்டர் என்பவரை வெட்டி இருப்பது பின்னர் தான் தெரிய வந்தது. அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு உடனே சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதனிடையே தறி தொழிலாளியை வெட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மகுடஞ்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவானவர்களை வலைவீசி தேடி வந்தனர். சுப்பிரமணியன் வீட்டில் இருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பதிவுகளை பெற்று போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் கிடைத்த அடையாளங்களை வைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் குற்றவாளிகளான சிவா, குமார், சக்திவேல் மற்றும் வசந்தகுமார் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். தலைமறைவான மணி என்பவரை தொடர்ந்து தேடி வருகின்றனர்.